வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கஷ்கால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம் காசிதேவ குலகண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காசியடியோபுரி தவதிரு கனராமனுகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரம ஸ்ரமம்பரேஸ்வரி நரளி பாபாஜி திருடைய சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாயகராஜம் ஓமாய் சுரண வைராய்ஸ்வரி ஓங்கலிம் யோகவேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பிரபம்ம ஸ்ரூபம் வீரவைரவம் திருடியப்பணம் சரணம் ஓம் கிரீம் नमः शिवाय भैरव शिवं तिथि विष्णु तथा वारः नक्षत्र विष्णुरेवसा योगसकाण्डं से विष्णुमाया जगद्गुरु गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेव महेश्वरा गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंदरकाली भद्रकाली कपाली दुर्गा शिवा शिवरात्रि सुहासदा नमस्ते महादेवी च विद्महे विष्णुपत्नी श्रीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम सुमनध्वजाय विद्महे சோழஸ்தாய மகே தன்னோ பைரவ பிரச்சோதயாது. இன்றைக்கி தேதி வந்து 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 2/2/6 திங்கட்கிழமை மதியம் 12 மணிக்கு மேலே மணி ஒன்றாச்சு மாலை மணி ஒரு 2 மணிக்கு மேலே ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி காசிகால பைரவி பைரவடைய ஆன்மீக தகவல். அதாவது நான் போன ஆடியோவில் 116 சதஸ், இது வந்து 117வது சதஸ் வீடியோ. அதாவது போன ஆடியோவில் நான் வந்து 116வது ஒரு ஆடியோவில் வந்து இந்த கிராணத்தை பற்றி நான் பேசணும். வருகின்ற 17ஆம் தேதி 2ஆம் மாதம், இந்த மாதம் 2ஆம் மாதம் 2/2/6 வந்து சூரிய கிரகணம் சம்பவிப்பது. அது ரொம்ப வந்து நம்மளுக்கு இந்த கிரகணம் வந்து வருது என்பது வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அது உண்மையிலே கிரகணம்னா கெட்டது தான் சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால், நீங்கள் பொதுமக்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா, பைரவ அடியார்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா, கிராணம் இறைவன் வந்து நம்மளுக்கு எதுவுமே ஒரு கெட்டதை படைக்கப்படலை. அடிக்கடி சொல்லுவேன். அதாவது இறைவன் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நேரம் நம்மளுக்கு நன்மையை தான் படைத்திருக்கார். நம்ம எந்தெந்த நேரம் எதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி, இப்போ வந்து எடுத்துக்காட்டு ஒரு ராகு காலத்தில் செய்கிற ஒரு பூஜைக்கு மகத்துவம் அதிகம், வேகம் அதிகம், பலன் அதிகம் சொல்லுவாங்க. அந்த ராகு காலத்தை தேர்ந்தெடுத்து பைரவர் பூஜை, பிரத்யங்கரா தேவி பூஜை, வாராயம்பல் பூஜை, உச்சினி மகாகாளி பூஜை அப்படின்ட்டு சைவ மார்க்கமாக தான். எதுவுமே இந்த அபச்சார பிரயோகம் சூத்திர தேவதைகள்லாம் கிடையாது. அவங்க சைவ மார்க்கமாக வந்து யாகம் பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது அதுக்கு பல மடங்கு சக்தி அதிகம். ஆனால் இந்த ராகு காலம் என்பது வந்து டெய்லி நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி 100 ராகு காலம் ஒன்றா சேருது ஒரு குளிகை நேரம், 100 குளிகை நேரம் ஒன்றா சேருது ஒரு கரிநாள் நேரம், 100 கரிநாள் நேரம் ஒன்றா சேருது ஒரு அமாவாசை, 100 அமாவாசை ஒன்றா சேருது ஒரு கிராண நேரம். அப்போ இந்த கிராண நேரத்தில் செய்வது பூஜைக்கு நம்ம எவ்வளோ ஒரு மகத்துவம் புரிஞ்சது. கெட்டது தான் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது எந்த ஒரு செயலும் நம்ம அந்த நேரத்தில் செய்யும் போது நம்மளுக்கு பல மடங்கு நம்மளுக்கு வித்தியாகும். அதான் வந்து கிராண நேரத்தில் மந்திர சித்திகள் நம்ம செய்யணும், மந்திர பூஜைகள் செய்யலாம், வசதி இந்த ஹோமங்கள் செய்யலாம். இப்போ இதில் என்ன ஒரு எடுத்துக்காட்டுன்னா, இந்த கிராணம் வந்து பழைய கிரந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வர கிராணமும் திங்கட்கிழமை வர கிராணமும் ராஜயோக கிராணம் சொல்லி போட்டிருக்காங்க புக்கில். ராஜயோக கிராணம் என்ன அர்த்தம்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானை குறிப்பது. இந்த திங்கட்கிழமைன்னு வர்றது கிராணம் வந்து பொதுவாக வந்து சந்திர பகவானை குறிப்பது. இப்போ இந்த ஜாதக கட்டத்தில் இது 9 கிரகத்தில் இந்த 2 கிரகம் வந்து ராஜ கிரகங்கள், சூரிய பகவானும் சந்திர பகவானும். மற்ற 5 கிரகங்கள், அதாவது செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இந்த 5 கிரகங்கள் வந்து பஞ்சபூத கிரகங்கள் சொல்லுவாங்க. இது அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் 2 கிரக ராஜ கிரகங்கள், அதில் அடுத்து 5 கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள், அதன் பிறகு 2 கிரகங்கள் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் சொல்லுவோம். சமஸ்கிருத சாயா, தமிழில் வந்து நிழல் கிரகங்கள். அவங்க தான் ராகுவும் கேது. அப்போ இந்த அதாவது ஞாயிற்றுக்கிழமை வர கிராணமும் சந்திர கிழமை வர கிராணமும் ராஜயோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டு கடைசி கிராணம் நம்மளுக்கு வந்து சூரிய கிரகணம்னா 2026 வருஷத்தில் கடைசி சூரிய கிரகணம் இதுதான். வருகின்ற 17ஆம் தேதி 2ஆம் மாதம். இன்னும் 2-3 நாள், இன்னும் ஒரு வாரம் இருக்குது வச்சுங்களேன். அப்போ இந்த கிராணம் வந்து நம்மளுக்கு நல்ல வழியாக நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அது வந்து நம்மளுக்கு நல்ல யோகமாக நம்ம
எப்படி யோகம் எப்படி ராகு காலத்தில் செய்கிற பூஜைக்கு பல மடங்கு வெற்றி ஆகுதோ அதே மாதிரி 100 ராகு காலம் ஒரு குளிகை நேரம், 100 குளிகை நேரம் ஒரு கரிநாள் நேரம், 100 கரிநாள் நேரம் ஒரு அமாவாசை, 100 அமாவாசை ஒன்றா செய்வது ஒரு கிரானம். அப்போ அந்த நேரத்தில் செய்கிற மந்திரத்துக்கு 1000 மடங்கு சக்தி கூட. சில பேர் சொல்லலாம் இல்லை நடக்குமா, செய்து பார்க்காம நம்ம எதுவுமே பலனை எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம பசிக்குது, பசியை காட்ட முடியாது இல்லையா? பசிக்குது, பசியை நம்ம காட்ட முடியாது. ஆனால் பசிக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடணும், பசி அடங்குது இல்லையா? பசியை எப்படி காமிக்கிறது? பசி இயற்கை, பசி இயற்கை. அதே மாதிரி இந்த கிரான நேரத்தில் சொல்கிற ஒரு மந்திரத்துக்கும் 1000 மடங்கு சக்தி அதிகம், 1000 மடங்கு நம்மளுக்கு சக்தி அதிகம். அப்போ எப்படி இந்த கிரானத்தில் வந்து மீஸ் பண்ணவே கூடாது, நம்ம மீஸ் பண்ணவே கூடாது. என்னென்னா சினம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 17ஆம் தேதி வர கிரானம் சூரிய கிரானமாக இருக்கும். அடுத்தது 5 நாள் கழித்து சந்திர கிரானம் கண்டிப்பாக வரும். அது என்றைக்கு வருது? 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026. அப்போ இடையில நமக்கு 15 நாள் இருக்குது. இந்த 15 நாள் நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இதில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், எடுத்துக்காட்டு இந்த புருஷத்தோன் காசி கால பண்டர் பயிர் மலேசியாவில் உள்ள அனைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள்னா, எல்லாத்துக்கும் சிராதம் செய்ய தெரியும், தர்ப்பணம் பண்ண தெரியும், எளிய முறை தர்ப்பணம் செய்ய தெரியும். இந்த 5 நாளாவது முடிஞ்ச வரை உங்கள் முன்னோர்களுக்கு பாவித்து நீங்கள் தர்ப்பணமோ சிராத்தமோ இல்லை ஹோமமோ இல்லை எளிய முறையில் மந்திர ஜபமாவது பண்ணுங்க. என்ன மஞ்சள் மாத்திரு பித்திரு காயத்ரியாவது. இப்போ வேலைக்கு போகிறவங்க நான் செய்ய முடியாதையா, வேலை விட்டு வர மணி 10,000 சில பேர் சொல்லுவாங்க. நான் லோரி ஓட்டும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாவம் அவங்களாம் ஒரு வாட்டி போனாங்கன்னா 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அப்போ அவங்களாம் எப்படி என்கிட்ட கேட்டாங்க, அவங்களாம் எப்படி நான் இந்த பூஜைகள் செய்வேன்னா, அவங்க மந்திர ஜபம் பண்ணாலே போதும். இந்த காயத்ரி மந்திரம் கற்றுக்குங்க. காயத்ரி மந்திரம் தோஷம் இல்லை, எங்கே எல்லா இடத்துலையும் சொல்லலாம். அப்போ அதை சொல்ல உங்களுக்கு பழக்கத்துக்கு வராது. அப்படி சொல்ல அது பழக்கத்துக்கு வந்தபோது அது ஐக்கியமாயிடும், ஒரு ரத்தத்தில் அது கலந்த பிறகு தான் உங்களுக்கு அது பலன் கிடைக்கும். இப்போ ஏன் இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லுங்க நான் சொல்கிறேன்னா, இது ஒரு எடுத்துக்காட்டு தான். யாரையும் துன்புறுத்தவோ இல்லை வலுப்படுத்தவோ இல்லை. அதோட ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையர் இருப்பாங்க. இவங்க துர்மரணம் அடைஞ்சால், துர்மரணம் என்ன அர்த்தம்? நோய் வாய்ப்பட்டு இறப்பது, அடிப்பட்டு இறப்பது, வேதனைப்பட்டு இறப்பது, இதெல்லாம் அப்புறம் குடும்பத்தில் 40 வயசுக்கு மேலே இறப்பது, தற்கொலை பண்ணிக்கிறது, அடிபட்டு இறப்பது, கொலை பண்ணி இறப்பது, இதெல்லாம் ஒரு வகையில் மாத்ரு பித்ரு தோஷம். அப்போ அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு மரணம் சாஜ்யம் நடந்துச்சுன்னா, துர்மரணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு மாத்ரு பித்ரு தோஷம் இருப்பதாக ஐதீகம். இது ஏன் சொல்கிறேன்னா, என்னோட சனாதன தர்மத்தில் சேர்ந்த எல்லா இந்துக்களுக்கும் இதை நீங்கள் உணரணும். இதை உணர்ந்தாதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த தோஷம் வரக்கூடாது. அதுக்கு என்ன பரிகாரம்? மாத்ரு பித்ரு தர்ப்பணம், மாத்ரு பித்ரு சிராத்தம், மாத்ரு பித்ரு பிண்ட தர்ப்பணம், திலாயாகம் கண்டிப்பாக செய்யணும். அப்போ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுங்க. எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட 2025 பகலாம் 2008 நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த வழிபாடு சொல்லி கொடுக்க. 2025 போன வருஷம் தான் டீப்ளத்தில் நான் இந்த ஒரு கிளாஸ் மாதிரி நடத்தினேன். எப்படி என்னென்ன மந்திரம் படிக்கணும், என்னென்ன பூஜை பண்ணணும், இந்த தர்ப்பணம்னா என்ன, சிராத்தம்னா என்ன, பிண்டம் பிடிச்சி எப்படி எளிய முறை தமிழ் மந்திரம். தமிழில் முதல் சொல்லுங்கள். தமிழ் சமஸ்கிருதம் ஒன்று தான், ரெண்டுமே வித்தியாசம் இல்லை. சில பேர் தமிழில் சொன்னால் தான் கடவுள் ஏற்றுக்குவார் அப்படின்னு எந்த சாஸ்திரம் சொல்ல, சமஸ்கிருதத்தில் சொன்னால் தான் கடவுள் ஏற்றுக்குவார்னு எந்த சாஸ்திரம் சொல்ல. அந்தந்த ரிஷிகள் எந்தெந்த பாஷையில் சாணித்தியம் பெற்றாங்களோ அதை அவங்க ஜபங்கள் பண்ணி, பூஜைகள் பண்ணி, ஹோமங்கள் பண்ணி இறைவனை சந்தித்தாங்க. அதே மாதிரி இந்த 15 நாள் நழுவு விட்றாதீங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு தெரியுமாமா? இந்த 15 நாளிலும் இந்த 17ஆம் தேதி 5 கிரகம் கூட்டம் வேறு சேருது கும்பத்தில். கும்பம் கன்னி, இது ரொம்ப கும்பம் சிம்மம், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ராசி. இந்த ரெண்டு ராசிக்காரங்க நல்லா பயன்படுத்திங்க. திருப்பி அதான் சொல்கிறேன். இந்த 2 ராசிக்காரங்களும் 2 லக்கணக்காரங்களும் கும்பம் சிம்மம், சிம்மம் கும்பம், கும்பம் சிம்மம், சிம்மம் கும்பம் நழுவு விடுற கடவுள் பக்தி உங்களுக்கு இருக்கதோ இல்லையோ ஒரு பக்கம் இருக்கட்டும், மந்திர ஜபங்கள் பண்ணி யோகத்தை பெற்றுக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்மராசிக்கார ஒருத்தர் நம்பர் அடிச்சிச்சு. அவர் நல்லா
ஜபம் பண்ணார், மாதம் ஹோமம் செய்வார், பலன் நல்லா பார்க்குறாரு. அதே சிம்ம ராசிக்காரே எந்த வழிபாடு செய்யாமல் கஷ்டப்பட்டு இருக்கார். இதில் 2 வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க விஷயம் சொல்லக்கூடாது. ஆனால் உண்மையான சம்பவத்தை நான் எடுத்து சொல்கிறேன். நான் போய் சொல்ல மாட்டேன் விஷயத்தில். பைரவருக்கு தெரியும், சாட்சாத் கால பைரவருக்கு தெரியும். அதனால் இதை ஏன்னா இந்த கிரானம் பூலோகத்தை தான் பிடிப்புது. பூலோகத்தை பிடிக்கும் போது நம்ம இந்த நேரத்தை நல்லா நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த 15 நாளும் அது 17ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 3ஆம் தேதி 3ஆம் 2026 வரைக்கும் மொத்தம் இந்த 15 நாளில் நம்ம மாத்ரு பித்ரு வழிபாடு செய்வது. வழிபாடுன்றது இறந்தவங்க படத்தெல்லாம் வச்சு படையில் செய்யாதீங்க. ஆத்மாவுக்கு உயிர் இல்லை, உடல் இல்லை, ஆத்மா வீட்டில் வர முடியாது, ஆத்மாவில் சாப்பிட முடியாது. ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தர்ப்பணம், திராத்தம், வசதி இருந்தால் திலாயாகம். ஆனால் திலாயாகம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லா குடும்பத்தாரும் செய்யணும். ஆனால் அந்த வழக்கத்தில் இப்போ இல்லை, அது மறைஞ்சு போச்சு. ஆனால் வருங்காலத்தில் மக்கள் நிறைய புராணங்கள் வேதங்கள் படிக்கும்போது அதை உணர்வாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த 15 நாள் ஏன் நான் முன்கூட்டியே சொல்கிறேன்னா, இது திருப்பி நம்மளுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா இந்த 11ஆம் மாதம் 2026 தான் ராகு கேது மாறுறாரு. குரு 5ஆம் மாதம் 21ஆம் தேதி மாறுறாரு. எங்கே மாறுறாருன்னா மிதனத்திலிருந்து கடகராசிக்கு வருவார். இந்த 16ஆம் மாதம் 18ஆம் தேதி 2026 ராகுவும் கேதுவும் கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் வர்றார். அப்போ அந்த மகரம் கடகத்தை பற்றி நான் பிறகு நான் சொல்கிறேன். நான் அந்த அடுத்த வருஷம் நான் சொல்கிறேன். கிட்ட வரும்போது நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சனி பகவான் 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 கும்பராசி விட்டு மீனராசியில் உட்காடுறார். அவர் எப்பயுமே சனி பகவான் ஒரு வீடு மாறுறதுக்கு 6 மாதம் முன்னுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். பலன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது ஜோதிட ரகசியம். குரு பகவான் 6 மாதம் முன்னுக்கு அவர் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. எந்தெந்த கிரகம் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது மாற்றம் ஏற்பட போது அவங்க 6 மாதம் முன்னுக்கு சில வேலைப்பாடுகள், அதாவது ஃபைலிங் சொல்லுவாங்க இல்லையா, அடித்தளம் ஃபைலிங் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்க வேலையை 100க்கு ஒரு 20% 30% ஆரம்பிச்சிருவாங்க வேலையை செய்யாமல். பலன் அவங்க சரிவர போய் அங்கே உட்கார்ந்த பிறகு, அந்த ராசியில் உட்கார்ந்த பிறகு தான் பலன் முழுமையாக கொடுப்பாங்க. ஆனால் அதோட அடிக்கல், அதோட பயிற்சி பலன்கள்லாம் முன்னுக்கூட்டி ஒரு 6 மாதம் முன்னுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி இந்த கிரானத்தை நழுவ முற்றவே கூடாது. ஏன்னா 2025 நம்மளுக்கு இங்கிலீஷ் படி முடிஞ்சு. ஆனால் தமிழ் சாஸ்திரப்படி 4ஆம் மாதம் நம்மளுக்கு விசுவாச வருடம் நம்மளுக்கு விலகு பரவர வருஷம் நம்மளுக்கு பிறக்கும். அப்போ இந்த விசுவாச வருஷம் 2026 4ஆம் மாதம் 14ஆம் தேதி தான் நம்மளுக்கு புது வருஷம் பிறக்கும். அப்போ ஜோதிட அன்பர்கள், ஜோதிட சாஸ்திரங்கள் இந்த 4ஆம் மாதம் சித்திரை மாதம் அடுத்த சித்திரை மாதம் தான் ஒரு வருஷம் நம்மளுக்கு கணக்கு வரும். அந்த கணக்கை வைத்து தான் அவங்க பலன் நிர்ணயம் பண்ணுவாங்க. அதனால் பூலோக ஜாதகத்தை பற்றி என்னென்ன அடுத்தது வரப்போகுது எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கிட்டேன். ஒரு அளவு விளக்கிட்டேன், டீப்பாக நம்ம விளக்கம் கூடாது. ஏன்னா அப்புறம் நாளைக்கு அது பிரச்சனையாகும். ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் நடந்துச்சுன்னா, பூலோகத்தில் நான் அடுத்த என்ன வரப்போ சொன்ன விஷயம் நடந்துச்சு சொன்னால் என்ன சொல்ல போகிறேன், எல்லாரும் கால பைரவரை தரிசனம் பண்ணுங்கள், கால பைரவருக்கு யாகம் பண்ணுங்க தான் சொல்லுவேன். மற்றபடி என்ன சொல்ல போகிறேன், பைரவ கும்பிட எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி தான், மற்றபடி இல்லை எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதே மாதிரி இந்த சனி பகவான் பயிற்சி 6ஆம் தேதி 3ஆம் மாதம் சனி பகவான் மாறுறது மீனராசிலேருந்து உட்காடுறார். மீனராசிலேருந்து உட்காரும் போது குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவான் உட்கார போகிறார். அப்போ அதில் நிறைய மாற்றங்கள் வரும். எப்படின்னா ஆன்மீகத்தில் நிறைய மாற்றங்கள், பொய்யான ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் பிரச்சனைகள், உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு பாராட்டும் பெருமையும் பட்டமும், உண்மையான தொண்டர்களுக்கு சலுகையும், உண்மையான பாடுபட்டவங்களுக்கு நன்மையும் சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா குரு குரு வீடு மீனராசி வீடு இல்லை சனீஸ்வரர் உட்காரும் போது நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது எல்லாம் நம்ம கையில் இருக்குது. நம்ம என்ன செயல்பட்டோமோ அதுக்கு பிரதிபலன் சனி பகவான் ஓரவஞ்சனை இல்லாமல் செயல்படுத்துவார். நல்லபடியாக செய்கிறவங்களுக்கு, நெருமையாளர்களுக்கு நல்ல பலனும், பாதிப்பு அடைகிறவங்களுக்கு, மற்றவங்க கெடுதல் நினைக்கிறது, கெட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பும் சனி பகவான் ஓரவஞ்சனை இல்லாமல் கொடுப்பார். அதுதான் பர்ம அஸ்தி தோஷம். ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவும் சனியும்
ஒன்றா சேர்ந்து இருந்தால் அது பிரம்மாசி தோஷம். ஆனால் இது வந்து பொதுவான கருத்து தான். அவர் எந்த வீட்டில் நிற்கிறாங்க, என்ன ராசியில் நிற்கிறாங்க, எத்தனை டிகிரியில் நிற்கிறாங்க, யார் சாரம் வாங்கியிருக்காங்க, யார் பார்க்குறாங்கன்னு ஒரு நிறைய கணிப்பு இருக்குது. அது 12 விதமான கணிப்பு எடுத்து தான் கரெக்டாக துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். ஆனால் மேலோட்டமான பலன் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இந்த 15 நாள் நடக்கிற கிரான நேரத்தை நம்ம நழுவ விடக்கூடாது. இது நல்லா நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி சிராத்தம் மட்டும் பண்ணணுமா? இல்லை, உங்களுக்கு இஷ்ட தேவதை இருக்கும், அந்த தேவதை நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்று இருக்குது. அது ஒரு குருக்கள் கேட்டால் நான் சொல்லிடுறேன். அவர் ஃபேஸ்புக்கில் பார்ப்பாரு, ஒரு கேள்வி கேட்டார், அந்த கேள்வி நம்ம சொல்லிடுறேன். அதுவும் ஜாதக கட்டத்தில் நம்ம எப்படியா நம்ம வந்து இந்த உபாசனை தேவதை நம்ம எடுப்பதுன்ட்டு. உபாசனைனா குறிப்பாக எந்த தெய்வத்தை நம்ம பூஜிப்பது, அந்த தெய்வத்தை வந்து நம்ம எப்படி அதை எடுப்பதுன்ட்டு, அதாவது பஞ்சாங்க குறிப்பிட வந்து ஜாதக கட்டத்தில் எப்படி எடுப்பதுன்னு ஒன்று கேட்டிருந்தார். அது பஞ்சாங்க சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதாவது ஒரு ஜாதகத்தை நம்ம கணிக்கும்போது லக்னம் நம்ம கண்டிப்பாக கணிப்போம். லா போட்டுருந்தால் லக்னத்துலேருந்து 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்க்கணும். இது ஜோதிட குருமார்கள் தான் தெரியும், பொதுமக்களுக்கு இது விளங்காது. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது முக்கியமான ஒரு குறிப்பு. அதாவது லக்னத்துலேருந்து 5ஆவது வீடு தான் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பதிவு புண்ணியஸ்தானம் எல்லாமே சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான வீடு 5ஆம் வீடு. இந்த 5ஆம் வீட்டு அதிபதி, அந்த வீட்டு அதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறோம். நவாம்சம் கட்டத்தில் ராசி சக்கரத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த வீட்டு அதிபதி ராசி கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு, யாருடைய சாரம் வாங்கியிருக்கார், நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறாரோ அவரு தான் உபாசனை தேவதை. அந்த ஜாதகருக்கு அவர் தான் உபாசனை தேவதை நம்ம இருக்கணும். அதான் வேலை செய்யும். நல்லா எல்லா பிரச்சனையும் உடைக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து திருப்பி சொல்கிறேன், என்ன லக்னமோ ஒரு குழந்தை பிறந்த லக்னமோ, அந்த லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி யாரோ அவர் நவாம்ச கட்டத்தில் எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த நவாம்ச வீட்டு ராசி அதிபதி ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரோ இந்த நட்சத்திர அதிபதி தான் உபாசனை தேவதா. எடுத்துக்காட்டு, அந்த ராசி அதிபதி அந்த கிரகம் வந்து சூரியன் நட்சத்திரத்தில் நின்றார்னா சுவர்ண ஆகாஷ்ண பைரவரை பூஜிக்கணும். இதே சந்திர நட்சத்திர காலம் நின்றால் கபால பைரவ மந்திரத்தை பூஜிக்கணும். செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் இருந்தால் சண்ட பைரவரை பூஜிக்கணும். அப்படின்னு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பைரவர் இல்லையா, அந்தந்த பைரவரை அவங்க உபாசனை மந்திரத்தை பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது, யாகம் பண்ணும்போது அவங்க ஒரு பிரச்சனையை உடைக்க முடியும். ஒரு பிரச்சனையை அவங்க உடைச்சி நன்மை பெற முடியும். இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஜாதக கட்டத்தில் நம்ம எடுப்பது குலதெய்வம், நம்மளுக்கு தந்தை யார், குறிப்பாக உள்நோக்கி போய் எடுப்பேன். இது வந்து எனக்கு எப்படி சரியாக வருதுன்னா, வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நான் கடித்து அதை எடுத்து ஜெபம் பண்ணும்போது சொல்லும் போது அது கரெக்டாக வேலை செய்யுது. நம்மளுக்கு அது கரெக்டாக இது வேலை செய்யும். குருக்கள் கேட்டிருந்தார், இதை நான் கண்டிப்பாக சொல்லிடணும் அவர்கிட்ட. ஏன்னா அவர் நாளைக்கு 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இது தெரிஞ்சுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம். ராசியில் 5ஆம் வீட்டு அதிபதி நவாம்சில் எங்கே நிற்கிறார், அந்த வீட்டு அதிபதி ராசி சக்கரத்தை திருப்பி வந்து அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ நட்சத்திர அதிபதி எடுத்து வெளியே வைத்து அந்த நட்சத்திர அதிபதி கிரகத்துடைய பிராண தேவதை எந்த பைரவரோ அந்த பைரவன் கும்பிடும் போது பலனை சீக்கிரத்தில் நம்ம பெற முடியும். அனுபவத்தில் உண்மையான விஷயம். இதை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டான துல்லியமாக ஒரு பாயிண்டை எடுத்து நம்ம அந்த வழிபாடு செய்யும் போது பலன் துல்லியமாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஜோதிட ஜாதக அலங்காரத்தில் இது இருக்குது. எத்தனையோ பாடலில் நான் படித்தேன். அது அனுபவத்தில் கொண்டு வரும்போது உண்மையாக தெரியுது. மக்களுக்கு நான் சொல்லும் போது அதான் இது எனக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கம் கரெக்டாக வருது. அதுக்காக மற்ற பஞ்சாங்கத்தை நான் எப்பயுமே குறை சொல்ல மாட்டேன். அது அவங்க திறமை. நம்மளுக்கு முக்கியம். வாக்கியத்தில் சொன்னாலும் சரி, திருக்கடை பஞ்சாங்கத்தில் சொன்னாலும் சரி, எமரிஷன் ஒரு பஞ்சாங்கம் இருக்குது. இந்தியா உண்டாக்குன இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய சயின்டிஸ்ட் உண்டாக்குன எமரிஷன் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்க அடிப்படையில் கணிச்சாலும் சரி, மக்களுக்கு பலன் பார்க்கணும். அதான் நம்மளுக்கு முக்கியம். எந்த பஞ்சாங்கத்தில் பார்த்து நம்ம கரெக்டாக இந்த நேரத்தில் இது நடக்க போதே அது கவனமாக இரு. நீ கவனமெல்லாம் அந்த பிரச்சனை சந்தி.
அப்போ நம்ம சொல்கிறது எந்த கணிப்பு எந்த பஞ்சாங்கமாக இருந்தால் என்ன எல்லாம் உண்டு தானே. அவங்களுக்கு பலன் கரெக்டாக இருந்தால் அது உண்மையாக எடுத்துக்கொண்டிதான். இப்போ என்னென்னு வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லும் போது கிரானம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க முடியுதுன்ட்டு பஞ்சாங்கத்தில் கரெக்டாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நடக்குதே, வேலை செய்யுதே, மக்களுக்கு அதை கண் சொல்லும்போது அது பலன் நடக்குது. இப்போ நான் பூர்வ ஜாதகம்லாம் முன்னே சொல்லிட்டு வந்தேன். 2025 நிறைய தண்ணியில் பிரச்சனை வராது, அதெல்லாம் நடந்து தானே வருது. அதே மாதிரி 2026 வரப்போகுது எல்லாம் சொல்லிட்டு தான் வரேன். அது சில விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் வரும். அவ்வளோ துல்லியமாக சொல்ல கடவுளா 100க்கு 80% சொல்லலாம், ஒரு 20% நம்ம மாற்றம் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரை நம்ம இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தையும் இந்த கிரான நேரத்தையும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா இதில் 100 வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அதில் 50% நல்லதும் 50% பாதகமும் இருக்கும். அந்த பாதகத்தை உடைப்பது இந்த கிரான நேரத்தில் உள்ள நாள் நம்ம தேர்ந்தெடுத்து பூஜிக்கிறதோ ஜெபம் பண்ணுறதோ யாகம் பண்ணுறதோ நம்ம பலன் பார்க்கலாம். இது உண்மை. காசிகால பைரவி வைரவ சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுவங்கரி நமசிவாய வைரவ சிவம். அதாவது இன்றைக்கி தேதி திருப்பி சொல்கிறேன், 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 2/26 117வது சதஸ் 117வது சதஸ் வீடியோ நான் பேசுகிறேன். எங்கேருந்து பேசுகிறேன்னு சொல்லிடுறேன். பத்தேடாலாம் மலேசியாவில் கேல் மாநிலத்தில் பங்சார் தாண்டி பந்தாய் தாலாம் ஃப்ளாட்டில் பக்கத்தில் நின்று தான் பேசுகிறேன். காசிகால பைரவி வைரவ சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுவங்கரி நமசிவாய வைரவ சிவம்.